பசி என்னை படைத்தது, உணவு இந்த உணவு என்னை வளர்த்தது. பசித்தர் மூலிகை மகேந்திரன் மனமார்ந்த நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறேன். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடுக்கு மாரணிக்க சென்று திமிரின்ற கிராமம், அது அருகில் விலாரி கிராமம். பசி உணவு படைப்பு ஆசிரமம் இருக்குது. அந்த ஆசிரமத்தில் பயிர் வைத்தது பாரம்பரிய பப்பாளி, நாட்டு பப்பாளி. உலக மக்களுக்கு நல்ல உணவை உற்பத்தி பண்ணி கொடுக்க வேண்டும் என்ற உணர்வோடு நான் வாழுகின்றவன். பாரம்பரியத்தை மீட்டெடுக்க வேண்டும். 4 பேர்கள்: நம்மாழ்வார், நெல் ஜெயராமன் ஐயா, தமிழர் வேளாண்மை ஞானபிரகாசம் ஐயா, சுபாஷ் பாலகர். இவர்களுடைய வழிகாட்டுதல் பிரகாரம் அந்த ஆசிரமம் இயங்குகிறது. அவர்கள் சொன்ன மாதிரி நான் அங்கே பயிர் வைத்து உணவு உற்பத்தி பண்ணி உலக மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன். அதில் ஒன்று பப்பாளி. நிறைய உணவுகள் செய்கிறேன், அதில் ஒன்று பப்பாளி. எனக்கு வழிகாட்டுதலாக இருக்கும் வாலாஜாவில் வசிக்கும் காவல்துறையில் பணிபுரிகிறார் இளங்கோ ஐயா. அவர் ஒரு வழிகாட்டினார். இயற்கையில் நீ வெற்றி பெற வேண்டுமென்றால் நீ உன்னுடைய நிலத்தில் உள்ள வரப்பை நீ சுற்றி வந்து உன்னுடைய நிலத்தை நீ கூர்ந்து கவனிக்க வேண்டும், மண்ணை கூர்ந்து கவனிக்க வேண்டும் என்றார். அவர் சொன்னது மாபெரும் ஒரு உண்மை. எப்படி? மாபெரும் உண்மை, சாதாரண உண்மை இல்லை, மாபெரும் உண்மை. அப்போ அந்த மண்ணில் படிக்க ஏற்கனவே கொஞ்சம் படித்து கொண்டிருந்தேன். அந்த ஆழ்ந்த கருத்தை கொடுத்தது முன்னே டீப்பாக படிக்க ஆரம்பித்தேன். இன்று அதில் நான் பாஸ் ஆகியிருக்கிறேன். படித்ததில் பாஸ் ஆகிக்கிறேன். இன்றைக்கி என் வீட்டுக்கு 25 கிலோ பழம் கொண்டு வந்திருக்கேன். செங்கல்பட்டு மாவட்டத்தில் என்னுடைய வீடு இருக்குது, மறைமலை நகரில். பழம் கொண்டு வந்திருக்கோம். எல்லாரும் சாப்பிட்டாங்க. எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தாங்க. எல்லை கடந்த சுவை. இது பாருங்கள், ஒரு பழமே 2 கிலோ, இது 2 கிலோ, இது 1.5 கிலோ, இது 1.5 கிலோ, இது 1 கிலோ. இது அவ்வளோ சுவை, தேன் மாதிரி இருக்கும். சாப்பிட்றவங்க அவ்வளோ பேரும் வாழ்த்துறாங்க. எல்லாத்துலேயுமே விதை இருக்கும். விதையுள்ள பப்பாளி சாப்பிடும்போது தான் உடலில் பலம் இருக்கும், நோய் எதிர்ப்பு சத்து இருக்கும். இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அடுத்து என்னுடைய மாணவரை சொல்கிறேன். கூடுவாஞ்சேரியில் வசிக்கும் கார்த்தி. அவருக்கு இந்த பழத்தை கொண்டு வந்து கொடுத்தேன். 25 கிலோ கொண்டு வந்தேன். ஒரு மரத்தில் மட்டுமே 4 கிளை இருக்குது. ஒரு கிளையிலையும் 15 கிலோ வச்சுங்குது. அது காய் வைக்கலையேன்னு போன வருஷம் வருத்தப்பட்டேன். ஆனால் மரம் அங்கே தான் படித்தேன்னு அவர் இளங்கோ ஐயா சொன்னார்ல, நீ உன்னுடைய நிலத்தில் படின்னு. அப்போ அந்த மரம் என்னன்னா, என் உடலை நான் பலப்படுத்துகிறேன், நான் வலிமையாக இருந்தால்தான் என்னுடைய பிள்ளைகளை நான் சுமக்க முடியும் என்று. போன வருஷம் காய் கம்மியாக வச்சது, இந்த வருஷம் காய் அதிகம். மரம் பலமாகி போச்சு, நல்லா ஸ்ட்ராங்காக உறுதியாக போச்சு. ஒரே மரம் 50 கிலோ பழத்தை சுமந்து கொண்டு இருக்கிறது. இன்னும் பிஞ்சு நிறைய இருக்குது, பெரிய பெரிய காய்ச்சே. புரியுதுங்களா? இப்போது இதுதான் இயற்கையிடம் படிக்கிறது. விவசாயிகளாக ஒரு வருஷம் கைவிடலாம், அப்படியே எமோஷன், டென்ஷன். எப்பொழுதும் இயற்கை கைவிடாது. இயற்கை கைவிடாது என்றால் உன் நிலத்தில் நீ படிக்கணும். உன் நிலம் எப்படி இருக்குது, மரங்கள் எப்படி இருக்குது, இயற்கை விதைகள் எப்படி இருக்குது, இதை அறிந்தால் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி காணலாம். அதை விட்டு ஏதோ தானோ நானும் விதை வச்சு விட்ட மகசூல் வந்துடுன்னா இயற்கை விவசாயத்தில் வெற்றி பெற முடியாது. அது செயற்கை விவசாயத்தில் தான் நீ வெற்றி பெற முடியும். இதெல்லாம் முடியவே முடியாது. அதனால் இதை புரிந்து கொள்ளுங்கள். இயற்கை விவசாயம் செய்கிறவர்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப உதவியாக இருக்கும். என்னுடைய மாணவர் கூடுவாஞ்சேரியில் வசிக்கும் கார்த்தி, அவருக்கு இந்த பழத்தை கொடுத்தேன். என்னையும் கடந்து போனார். அவரை பாரு, ஒரு மாணவனை பாராட்டுகிறேன் நான். புரியுதுங்களா? இந்த பழத்தை அறுத்து அந்த விதையை பார்த்ததும் ஒரு செகண்டு அந்த உண்மையோடு இயற்கையின் மீது, உணவின் மீது உணர்வு இருக்கின்றவர்கள் பசி மார்க்கத்தில் ஒரு செகண்ட் கண் கலங்கும். எல்லை கடந்த சுவை, வாழ வைத்த தெய்வமே என்று இதை போற்றி வாழ்த்துவீங்கள். புரியுங்களா? இதுக்கென்று ஒரு உருவம் இருக்குது. உங்களை வாழ வைத்து விட்டு அதனுடைய உருவத்தை அது அழித்து கொண்டது. இந்த வார்த்தை உங்களால் சிந்திக்க முடியுதான்னு பாருங்கள். எப்படி? இதற்கென்று ஒரு உருவம் இருக்குது. இதுவும் இந்த பூமியில் வாழ வேண்டும். ஆனால் இது ஒரு செயல் செய்கிறது. தன்னை அழித்து விட்டு மனித இனத்தை வாழ வைக்கிறது. எவ்வளோ பெரிய தர்மம்! இதை விட ஒரு தர்மம் ஏதாவது இந்த உலகத்தில் நீங்கள் காண முடியுமா? புரியுதுங்களா? காண முடியுமா? உங்கள் குருமார்கிட்ட காண முடியுமா? உங்கள் கடவுள்கிட்டலாம் காண முடியுமான்னு பாருங்கள். தன்னையே அழித்து கொண்டு வாழ வைக்குது. அதில் அவர் செய்தது, இந்த பழத்தை அறுத்து விட்டு கூர்ந்து கவனித்து விட்டு அவருக்கு ஒரு சிந்தனை உணர்வு வருது. எப்படியாப்பட்ட சிந்தனை பாருங்கள். இதற்கு மேலே தான் நீங்கள் எல்லாம் இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் சிந்திக்க போகிறீங்க. இப்படியும் ஒரு சிந்தனை இருக்கா? கண்டிப்பாக சிந்தனை இருக்குது. இந்த பழத்தை அறுத்ததும் இந்த விதையை கொண்டு போய் அந்த பழத்தை வாயில் வைப்பதற்கு முன்பு அந்த விதையை மண்ணில் வைத்தார். எப்படி? வாயில் பழத்தை வைப்பதற்கு முன்பு மண்ணில் கொண்டு போய் விதையை வைத்தார். விதையை கொத்தி கொஞ்சோண்டு அந்த விதையை தூவிட்டு மண்ணை மேலே போட்டுட்டு லேசாக தண்ணி தொளிச்சிட்டு மண்ணுக்கு விதையை கொடுத்து விட்டு பிறகு பழம் சாப்பிட்டார். இதுபோல் எத்தனை பேருங்க சிந்திச்சுக்கிறீங்க?
இந்த வீடியோ பார்த்தவங்க தான் சிந்திக்க போகிறீங்க, ஓஹோ இப்படியும் இருக்கா. அப்போ என்ன, விதை பாதுகாப்பு. மண்ணுக்கு அந்த விதையை கொடுத்து விட்டால் அந்த இனம் கண்டிப்பாக வாழும். இனத்தை பாதுகாக்க வேண்டும், நம்மளுடைய பாரம்பரிய விதைகளை பாதுகாக்க வேண்டும். அதுபோல் ஒரு விழிப்பு நிலை அறிவை பதிவு செய்தார். அந்த அறிவு தான் நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். நீங்களாம் என்ன பண்ணுறீங்க, உங்கள் சிந்தனை பழம் கிடைச்சது, நாட்டு பழம் அறுப்போம் சாப்பிடுவோம், நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது, அவ்வளோதான் சிந்தனை. அது மேலே அந்த விதையெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுருவீங்க. குப்பையில் போகிற கூட முளைக்கிற இடமா போடுவீங்களான்னா அது கூட இல்லை, குப்பை வெட்டிக்காரட்டு கொடுத்துருங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை உரமாக மாற்றிடுவாங்க, எருவாக மாற்றிடுவாங்க. புரியுதுங்களா? இதுக்கு மேலேயாவது சிந்திங்க. ஒரு பழத்தை சாப்பிட்றோம் அப்படின்னா, ஒரு உணவு சாப்பிட்றோன்னா இந்த விதைகள் பாதுகாப்பு, பாரம்பரிய விதைகளை பாதுகாப்போம் அப்படின்னு ஒரு உணர்வோடு வாழுங்கள். பசி உணவு படைப்பு ஆசிரமம் என்பது இதுபோல் பதிவுகள் தான் போடும், இதுபோல் உணர்வு தான் கற்றுக் கொடுக்கும் உங்களுக்கு. இதை புரிஞ்சு கொள்ளுங்கள். மனதார இயற்கைக்கு வாழ்த்து தெரிவிக்கிறேன். நன்றி உணர்வோடு நான் இயற்கையோடு நான் வாழ்வேன். இயற்கை எப்பொழுதும் ஏமாற்றாது, கைவிடாது. இயற்கையிடம் ஏமாந்தவர்கள் யார் என்றால், இயற்கையை புரிந்து கொள்ளாதவர்கள் தான் ஏமாந்தவர்கள். இயற்கையை புரிந்து கொண்டவர்கள் ஏமாற்றமே இருக்காது. அதை ஏமாறக்கூடாது என்றால் ஒரே ஒரு செயலை நீங்கள் செய்யுங்கள். உங்களுடைய விறப்பை சுற்றி வாருங்கள். உங்கள் நிலத்தை அப்படியே சுற்றி வாருங்கள். சுற்றி வரும்போது நிலத்தை கூர்ந்து கவனிங்கள். விறப்பில் நடக்கும் பொழுது விறப்பையும் பாருங்கள், உங்களுடைய மண்ணையும் பாருங்கள். அது ஒரு பாடம் நடத்தும். அந்த பாடத்தை மட்டும் நீங்கள் புரிந்து கொண்டால் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அந்த வெற்றி பெற்றதால் நான் வெற்றி பெற்றேன், அதை தான் இன்று நான் பதிவு செய்கிறேன். புரியுதுங்களா? அதனால் மனமார்ந்த நன்றியும் மகிழ்ச்சியும் இளங்கோ ஐயாவுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து கார்த்திக்கும் நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் இதுபோல் வாழுங்கள். இயற்கை பாதுகாப்போம், விதைகளை பாதுகாப்போம், பாரம்பரியத்தை பாதுகாப்போம். நமக்காக 4 பேர் வழிகாட்டினார்கள். நம்மாழ்வார், நெல் ஜெயராமன் ஐயா, சுபாஷ் பாலகர், தமிழர் வேளாண்மை ஞானபிரகாசை. இவங்களுடைய வழிகாட்டுதல் பிரகாரம் உணவை உற்பத்தி செய்து நல்ல உணவை சாப்பிட்டு நலமோடு வாழ்வோம். உலக மக்களுக்கு நல்ல உணவை கொடுப்போம். நன்றி, மகிழ்ச்சி. பசி தருமூலியம் என்று இது சம்பந்தமாக